ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட பதிவில் துளராசி நேயர்களுக்கான கணிப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கணிப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே பயனளிக்கக்கூடிய வகையில் தாங்க இருக்கும். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகுது, உங்களுடைய எதிர்காலங்களானது எப்படி இருக்க போகுது, அதேபோல் இந்த வரக்கூடிய ஜூன் 14ஆம் தேதியன்று பார்த்திங்கன்னா அமாவாசையும் நிகழ்கிறது. இந்த அமாவாசை நிலையில் பார்த்திங்கன்னா கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகள் ஏற்பட்டு இருப்பதனால அதனுடைய தாக்கங்கள் துளராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்து தான் நம்மளுடைய பதிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை துளராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தடைகள் பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதுக்கு எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்யணும், அதேபோல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தெய்வ வழிபாடுலாம் பார்த்திங்கன்னா இருக்குது. அது எப்படி வழிபாடுகளை செய்யணும் அப்படிங்கிறது குறித்தும் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் சந்திச்சிங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்து பலனடைந்து கொள்ளுங்கள். இப்போ இந்த துளராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா கிரக அமைப்புகளானது எப்படி இருக்குது, இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்து ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். துளராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது உங்களுடைய உத்தியோக வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிரமாதமான பொன்னான அத்தியாயத்தை பார்த்திங்கன்னா படைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாங்க. கடந்த காலங்களை கம்பேர் பண்ணும்போது கடந்த ஒரு வருட காலமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வழங்கி வந்த குரு பகவான் இப்பொழுது பார்த்திங்கன்னா உங்களது ராசியில் 10ஆம் வீடான ஜீவனஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா பிரவேசிக்க உள்ளார். ஸோ இந்த ஒரு நிலைகள் உச்ச நிலையை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். இது உங்களுடைய தொழிலையுமே வாழ்க்கையிலையுமே பார்த்திங்கன்னா மாபெரும் வெற்றியை கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களது உழைப்பிற்கு ஏற்ற ரெட்டிப்பு பலன்களும் அதேபோல் சமுதாயத்தில் உயர்ந்த அங்கீகாரங்களும் பார்த்திங்கன்னா இப்பொழுது கிடைக்கப் போகிறது. இதற்கு வலு சேர்க்கக்கூடிய விதமாக உங்களது ராசிநாதனான சுக்கிரனும் குருவுடன் பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் இணைந்து ஒரு உன்னதமான ஒரு ராஜயோகத்தை உருவாக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியிலேயே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அமோகமான வியாபார லாபங்கள் உங்களுக்கு கிடைத்தாலும் இதனுடைய காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா உங்களுடைய 8ஆம் வீட்டிற்குள் வரக்கூடிய செவ்வாயினால் உங்களுடைய குடும்ப உறவுகளிலும் ஆரோக்கியத்திலும் சற்று நிதானத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். மேலும் உங்களுடைய உத்தியோக வாழ்க்கையில் இந்த காலகட்டங்களானது ஒரு மாயாஜாலத்தை போலவே பல அற்புதங்களை நிகழ்த்த போகுது அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஸோ இப்போ இந்த 10ஆம் வீட்டில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு இந்த ஜூன் 14ஆம் தேதிக்கு பிறகு உங்களது ராசிநாதனான சுக்கிரனோடு இணைகின்றார். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு இந்த பிரம்மாண்டமான ஒரு கிரக சேர்க்கையானது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் மற்றும் அரசு துறைகளில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு ஒரு மாபெரும் ராஜயோகத்தை கொடுக்க போகுதுங்க. மேலதிகாரிகள் உங்களது நிர்வாகத் திறமையை கண்டு வியந்து பாராட்டுவார்கள். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த பதவி உயர்வுகள், ஊதிய உயர்வுகள் அல்லது பார்த்திங்கன்னா இடமாற்றங்கள் இந்த மாதிரி எந்தவித ஒரு தடைகளும் இன்றி உங்களுடைய கைகளில் சேரும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சிருப்பீங்க, மனசில் நினச்சிருப்பீங்க, ஆனால் அதை செயல்படுத்த முடிஞ்சிருக்காது. ஸோ இப்போ நீங்கள் நினைக்கல, அதை மறந்து கூட இருப்பீங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அது நீங்கள் முன்ன செஞ்ச அந்த யோசனை பார்த்திங்கன்னா இப்பொழுது நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களது யோகக்காரகனான சனி பகவான் இருக்கார் இல்லையா, அவங்க பார்த்திங்கன்னா 6ஆம் வீட்டில் ரொம்ப வலுவாக இருக்கிறாரு. ஸோ அதனால் உங்களுடைய உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா உங்களை எதிர்பார்த்தவர்கள் அனைவருமே உங்களது ஆளுமையை கண்டு தானாகவே பார்த்திங்கன்னா பின்வாங்கி செல்வார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா இந்த சனி பகவானினுடைய அமைப்பு உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்குது. ஸோ ரொம்பவுமே பார்த்திங்கன்னா யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆளுமை திறமைகளை பார்த்திங்கன்னா நீங்கள் வலுப்படுத்தி கொள்ளலாம். அதேபோல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஜூன் 14ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய லாபாதிபதி சூரியனும் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்திற்கு பார்த்திங்கன்னா பிரவேசிப்பது உங்களுடைய முயற்சிகளுக்கு அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதேபோல் புதிய வேலை தேடக்கூடியவர்களுக்கு மிக சிறந்த பன்னாட்டு நிறுவனங்களில் வேலைகளும் கிடைக்கும். அதேபோல் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பெண்கள் தான் இப்போ பார்த்திங்கன்னா நிறையவே சுயதொழிலை செய்து கொண்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த பெண்மணிகளும் சரி ஆண்களும் சரி பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய தொழிலில் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு அமோகமான லாபத்தை நீங்கள் காணலாம்.
இந்த ஜூன் மாதத்தினுடைய இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சப்தமாதிபதி வந்து செவ்வாய் தன்னுடைய சொந்த வீடான 7ல் ஆட்சி பலத்துடன் சஞ்சரிக்கிறாரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுகளாக இருந்தாலுமே சரி, அந்த முடிவுகள் தைரியமாக வந்து நீங்கள் எடுக்கலாம். வியாபாரத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அது புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நஷ்டத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்காது. ஓரளவுக்கு லாபத்தை வந்து கொடுத்துரும். அப்படி லாபங்கள் கிடைக்கல அப்படின்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாமல் போட்ட முதலீடுகளை வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பயப்பட தேவையில்லை. அழகு சாதன பொருட்கள், ஜவுளி ஊடகத்துறை, விவசாயம் அல்லது கமிஷன் ஏஜென்சிகள் நடத்துவோர், 10ல் உள்ள குரு சுக்கிர சேர்க்கையினால சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பிராண்ட் இமேஜை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இருந்தாலுமே இந்த காலகட்டத்தினுடைய இறுதியில் செவ்வாய் வந்து 8ஆம் வீட்டிற்கு மாறுவதனால கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வணிக கூட்டாளிகளுடனான கணக்கு வழக்குகளில் வந்து சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து பாருங்கள். புதிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கு வந்து பார்த்திங்கன்னா முன் வைத்த அனைத்து ஆவணங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து கொள்வது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலத்திற்கு பாதுகாப்பானதாக அமையும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் உங்களுடைய நிதி நிலைகளை பொறுத்தவரை வந்து பார்க்கும் பொழுது உங்களது வாழ்க்கை தரங்கள் இப்பொழுது கணிசமாக உயரப்போகுதுங்க. ஸோ சந்தோஷத்தில் ஆழ்ந்து இருக்கீங்க. அதனால் உத்தியோகத்தில் கிடைக்கக்கூடிய தொடர்ச்சியான வளர்ச்சியானது எல்லாமே உங்களது வங்கி இருப்பை வெகுவாகவே வந்து பெறும். இந்த காலகட்டத்தில் சூரிய பகவான் 9ஆம் வீடான பாகிஸ்தானத்திற்கு மாறுவது முந்தைய முதலீடுகள் மற்றும் பங்குச்சந்தை மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வத்தை ஈட்டி கொடுக்கும். தந்தை வழி சொத்துக்கள் அல்லது பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு எந்தவித வில்லங்கமும் இன்றி வந்து சேரும் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ தடைகள் நிறைய இருந்திருக்கும், பிரச்சனைகள் இருந்திருக்கும், கோர்ட்டு வழக்கு அப்படிலாம் வந்து இருந்திருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தீரக்கூடிய ஒரு நேரங்கள். உங்களது தனஸ்தானாதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்பவுமே வலிமையாக இருப்பதனால தினசரி வருமானங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தடையின்றி வந்து சேரும். எந்த பிரச்சனைகளும் அதற்கு இருக்காது. எனினும் இந்த காலகட்டத்தினுடைய இறுதியிலேயே 8ஆம் இடத்து செவ்வாயினால் வாகன பழுதுபார்ப்பு செலவுகளோ அல்லது காப்பீட்டு தொகைகளுக்கான கட்டணங்களோ வந்து ஏற்படலாம். இவை உங்களது அடிப்படை பொருளாதார நிலையை எந்த விதத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்காது. அதே போல் இந்த துளராசி நேயர்களுடைய இந்த குடும்ப விஷயங்களில் தனிப்பட்ட உறவுகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரங்களில் வந்து மாறுபடுது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா நிறைய கலவையான பலன்களையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போகுது. 10ல் அமர்ந்திருக்கக்கூடிய சுப கிரகங்களால் உங்களது உத்தியோக வெற்றிகளை குடும்பத்தினர் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடி மகிழ்வார்கள். உங்களது தந்தையினுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. அதே போல் வெளிநாட்டிற்கு குடும்பத்துடன் சுற்றுலா செல்வதற்கான திட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அழகாக வடிவமைப்பீர்கள். மறுபுறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இந்த ஜூன் 21 வரை வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து உருவாக்குவார். அந்த ஒரு பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா ஈகோ முதலை வந்து தூண்டக்கூடும். ஸோ அதனால் நிறைய விரிசல்கள் ஏற்பட்டு போகுது. ஸோ அதற்கு தகுந்தாற் போல் உங்களுடைய கோபங்கள்லாம் வந்து குறைச்சிக்கோங்க. சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவுகளை வந்து எடுங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா முன்கோபங்கள் வேண்டாம். இந்த ஜூன் 21க்கு பிறகு செவ்வாய் 8ஆம் வீட்டிற்கு சென்று அஷ்டம செவ்வாயாக மாறும் பொழுது உங்களுடைய கோபத்தில் வீசக்கூடிய வார்த்தைகள் ஒருவரை ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமாக காயப்படுத்திடலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கவனங்கள். உங்களுடைய உறவு பலமாக இருக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விட்டு கொடுத்தாலும் மௌனம் காப்பது மிகவும் அவசியம். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களினுடைய படிப்பு நிலைகள் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புதன் பகவான் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 22 வரை தன்னுடைய சொந்த வீடான 9ஆம் வீட்டிலேயே ரொம்ப வலுவாக அமர்ந்திருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்விக்காக காத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு பிரமாதமான காலகட்டங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். வெளிநாட்டிற்கு செல்லக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது விசா மற்றும் உதவித்தொகை அனுமதிகள் எல்லாமே எளிதில் வந்து பார்த்திங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம். 10ல் உள்ள உச்ச குருவினுடைய அருளால் கேம்பஸ் இன்டர்வியூ அல்லது தொழில்நுட்ப தேர்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் மிக சுலபமாக வெற்றியை பெற்று வேலை வாய்ப்பினையும் வந்து இப்பொழுது பெறலாம். அதே போல் துளராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியங்கள் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்பொழுது சுக்கிர பகவான் உச்ச குருவுடன் இணைந்து தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால உங்களுடைய உடல்நிலையில் நோய் எதிர்ப்பு சக்தியும் முகப்பொழிவுகளும் மிக சிறப்பாக இருக்கும்.
கடந்த காலங்களில் இருந்த சிறு சிறு உடல்நலக் கோளாறுகள் மிக விரைவாகவே வந்து பார்த்திங்கன்னா குணமடைய தொடங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ஒரு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான முடிவுகளை வந்து நீங்கள் எடுப்பீங்க. அஷ்டம செவ்வாய் சஞ்சரிப்பதனால திடீரென முன்கோபங்கள் அதிகரித்தல், இரத்த அழுத்த மாறுபாடுகள் அல்லது நள்ளிரவு பயணங்களின் போது சிறு சிறு சிக்கல்கள் வந்து உங்களுக்கு உண்டாகலாம். வாகனங்களை ஓட்டும் போதும் கைபேசியில் வந்து பேசுவதையோ அல்லது வேகமாக செல்வதையோ முற்றிலும் தவிர்ப்பது அவசியங்க. இந்த நேரங்களில் யோகா அல்லது தியான பயிற்சிகளை மேற்கொள்வது மனதை மிக அமைதியாக வைத்திருக்கும். இந்த செவ்வாயினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னா உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள், வாகன தடைகளை தவிர்க்க நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு சென்று நெய் தீபங்களை ஏற்றி வழிபட்டு வரும் பொழுது இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் உண்டாகாது. உங்களுடைய குடும்ப பிரச்சனையாகட்டும், வாகன ரீதியாக ஏதாவது பிரச்சனைகளாகட்டும், இல்லை ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிகிட்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில தடைகள் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுது அப்படின்னா அதையும் தவிர்ப்பதற்காக முருகப்பெருமானை மனதார வேண்டி நெய் தீபங்களை ஏற்றும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளையும் தடைகளையும் வந்து பார்த்திங்கன்னா தவிர்த்து கொள்ளலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.